சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு தமிழ்நாட்டின் அரசியல் களம் பல மாற்றங்களை கண்டு வருகிறது. தேர்தலுக்கு முன்வரை திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்த கட்சிகள் பெரும்பான்மை இல்லாத தாவேகா அரசுக்கு ஆதரவு அளித்துள்ளன. முதல் கட்சியாக திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறி தாவேகாவுடன் இணைந்தது. தேர்தல் முடிவுகள் வெளியான மே 4 நடந்த சம்பவமே இதற்கு காரணம் என்று காங்கிரஸ் கூறியுள்ளது. இது பற்றி உடைத்து பேசியிருக்கிறார் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர். தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு திமுக கூட்டணியில் இருந்து விலகி முதலில் விஜயின் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து அக்கூட்டணிக்கு சென்ற காங்கிரஸை திமுகவினர் தொடர்ந்து விமர்சித்து வருகிறார்கள். இப்படியான சூழலில் சென்னையில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுக இளைஞரணி கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்திருந்தார். 20 வருடங்களுக்கும் மேலாக நம் முதுகில் சவாரி செய்த காங்கிரஸ் இன்று நம் முதுகில் குத்திவிட்டு சென்றது என்றும் பாஜகவின் தொடர் வெற்றிக்கு மோடியும் அமித்ஷாவும் தான் காரணம் என நினைத்திருந்தேன். ஆனால் அதற்கு முதன்மையான காரணம் காங்கிரஸ் தான் என்று கடுமையாக விமர்சித்தார். மேலும் களத்தில் இல்லாத காங்கிரஸ் 5 தொகுதிகளில் வெற்றி பெற திமுகவினர் தான் காரணம் என்றும் எந்த காலத்திலும் அக்கட்சியை நாம் நம்பக்கூடாது என கூறியதை தொடர்ந்து காங்கிரசுக்கு எதிராக தீர்மானமும் இயற்றப்பட்டிருந்தது. குறைஞ்சபட்ச ஒரு நன்றியோ நாகரிகமோ இல்லாத காங்கிரஸை இனி எந்த காலத்திலையும் நாம நம்பக்கூடாது. இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பகீர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். உதயநிதியின் பேச்சுக்கு எதிர்வினையாற்றிய மாணிக்கம் தாக்கூர், உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராவதற்கு தோளில் தூக்கி சுமந்த கட்சி காங்கிரஸ் என்பதால் அவர் அளந்து பேசியிருக்க வேண்டும் என்றும், கடந்த மே 4 தேர்தல் முடிவுகள் வெளியான அன்று பாஜகவின் முக்கிய தலைவர் ஒருவரின் கனெக்டிங் கால் மூலம் திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க ரகசியமாக பேசின என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குங்க, நாங்கள் திமுக அடியிலிருந்து சப்போர்ட் பண்றோம். காரணம் ஒன்று தான், திரு விஜய் அவர்கள் பிரதமர் முதலமைச்சராக இருக்காங்க. இதற்கு கவர்னர் ஹெல்ப் இருக்கும், கவர்னரோட மறைமுக ஹெல்ப் இருக்கு. ஏன்னா கனெக்டிங் கால் போட்டது டெல்லியில. தங்களின் சுயநல ஆட்சி பேராசைக்காக திமுக தனது கொள்கைகளை குப்பையில் போட துணிந்தது என்றும், திமுக மற்றும் அதிமுகவின் இந்த ரகசிய திட்டத்தை தெரிந்து கொண்டுதான் காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்க முடிவெடுத்தது என்றும் மேலும் அவர் கூறியிருந்தார். அதோடு நிற்காமல் நடிகர் விஜய் முதலமைச்சராக கூடாது என்பதற்காக உதயநிதி எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிந்துள்ளன என்று கூறிய அவர், எல்லாத்துக்கும் முழு முதல் காரணம் திரு உதயநிதி ஸ்டாலின் தான். அவருடைய வன்மம் நேற்று தெரிஞ்சிச்சு. தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்துவிட்டது, தங்களுக்கு திருப்பி அடிக்க தெரியும் என்று எச்சரிக்கையும் விடுத்தார். திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்தது தேசிய அளவில் கவனத்தை பெற்றாலும் தற்போது எம்பி மாணிக்கம் தாக்கூர் வைத்த இந்த குற்றச்சாட்டு தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது எல்லாத்தையும் நாங்க எல்லாத்தையும் வெளியில சொன்னோம்னா தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க பேசாம இருந்தோம். எங்களை பொறுத்த மட்டும்